இப்ப கணிக்க முடியாது சொல்லுவாருன்னு சொல்லல. அப்படின்றப்போ ஆமீன் இப்ராஹிம் வந்து நேரடியா கூப்பிட்டு அது வச்சு முடிவு பண்றதுதான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவு தான் ஒரு சரியான ஒரு தீர்வா இருக்கும். அந்த முடிவு எட்டப்படுற வரைக்கும் இருக்கிற நிலை தொடரணும், பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற நிலை தொடரணும். அதே நேரத்துல எனக்கு வந்து உன் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம இது பண்றத வச்சு எனக்கு சில சந்தேகங்கள் தானா இது வந்து அவரே ஒரு சவால் எடுக்கிறார். அவர் வந்து குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவர் ஒதுங்குவதாக இருந்தால் விசாரணையின்றி அதை போகாமல் அவர் கண்ணியத்தை காப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பும் இது இருக்கு. அவர் அப்படி போயிட்டா பிரச்சனை பண்ண மாட்டேன்னு பண்றேன்னு சொன்னா கூட நம்ம வந்து டிமாண்ட் பண்ணலாம். விட்டுருன்னு ஜமாத் நன்மை கருதின்னு சொல்வதற்கு அதை டிமாண்ட் பண்ண அவரே சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய உள்ளத்துல வந்து ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படுது. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெண் மீதான ஒரு பொம்பளையோட தனியா இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது வந்து புதிய குற்றச்சாட்டு, இதுக்கு இப்பதான் இவர் மேல புதுசா வருது அப்படின்ற நிலை இல்ல. ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது உண்மை நிரூபணமாகி அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது மன்னிக்கப்பட்டு திருப்பி இருக்கிற நிலையில இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு அப்ப வர்றப்போ அப்போ வந்து இது வந்து கரெக்ட், இது வந்து தவறு அப்படின்னு சொல்றதாக இருந்தால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு இதே மாதிரி ஒரு நிர்வாகக்குள்ள சொல்லப்பட்டதாகவும் சொன்னாப்புல. இந்த மாதிரி ஒரு பொம்பளை கைய பிடிச்சு மவுச இது பண்ணாருன்னு அதுல பிஜே என்ன நிலை எடுத்தாரு? பிஜே செல்போன் அமர்த்தினாரா? உடனே 3 பேரை நீங்களே போட்டீங்களா? போட்டி அவங்களே போய் விசாரிச்சாங்களா? அது பொய்யின் நிரூபணம் ஆச்சா? அப்போ எனக்கு ஒரு அடிப்படையில் என்ன சந்தேகம் வருதுன்னா தவறு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதுக்கு ஆதாரமா நான் என்ன காட்டுறேன்னா பிஜேட்ட வந்து அரை மணி நேரம் நான் தனித்திருந்ததாக சொல்லியிருக்காப்ல. எம்ஐட்ட வந்து பிஜே சொல்கிறார் 5 நிமிடம் வந்து தனித்திருந்ததா சொல்லி எம்ஐட்ட சொன்னதா தகவல் சொல்றாரு. பொதுச் செயலாளர்கிட்ட 1 நிமிடம் கூட நாங்க இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இத வந்து இதுல கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னா அல்லாஹ் மீது ஆணையாக ஏன்ட்டு அரை மணி நேரம் இருந்ததா சொல்றாருன்னு சொல்லிட்டு பிஜே கருத்து சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அப்படிலாம் இல்ல, நான் அந்த மாதிரியே சொல்லல, 1 நிமிடம் கூட அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அது இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இதுல வந்து இந்த கருத்து இன்னும் வலுக்குது. அதை நிரூபணப்படுத்துற விதமா தௌஃபீக் என்ன சொல்றாங்கன்னா நான் வர்றப்ப 2 பேர் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை அவரும் உறுதிப்படுத்துறாரு. அதோடு மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்றாரு. அல்தாஃபி நேரடியா அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்டதாகவும் சொல்றாரு. அல்தாஃபி சொல்றாரு அத ரெண்டையும் வந்து பாக்கர் மறுக்கிறாரு. இதுல விஷயம் என்னன்னா பிஜே மேல குற்றச்சாட்டு வந்துச்சுல, செல்போன் அமர்த்தினார்ல, தான் நியாயம் நான் சரியான ஆளியா நானு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தன்னை தூய்மையான ஆள் நிரூபிக்கிறதுக்கு அவர் செஞ்ச மாதிரி ஏன் செய்யல? இதுவே அதுவும் இல்லாம பிஜே மேல இதுக்கு முன்னாடி பொம்பளை குற்றச்சாட்டு வரல, பிஜே மேல நடவடிக்கை எடுக்கப்படல. அப்படி இருக்கிற நிலையில புதுசா ஒரு குற்றச்சாட்டு வருதுன்றப்போ அவர் செல்போன் அமர்த்தி இதுக்கு தீர்வு காண்ற வரைக்கும் நான் வந்து இந்த செல்ல ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்வதாக இருந்தால் இவங்க மேல ஏற்கனவே குற்றச்சாட்டு வந்து அதை ஒப்புக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு திருப்பி மன்னிக்கப்பட்டு திருப்பி சேர்க்கப்பட்டு அதற்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வர்ற நிலையில அது அரை மணி நேரம் ஒரு ஆள்கிட்ட ஒத்துக்கொண்டதாகவும் தகவல் வருது, 5 நிமிஷம் இருந்ததாகவும் தகவல் வருது. அப்படின்ற நிலையில விசாரிக்க கூப்பிட்டதாகவும் சொல்றாங்க, இவங்க விசாரிக்க கூப்பிட்டதாகவும் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு விசாரணைக்கும் உட்பட்டு வாங்கன்னு சொல்லி சொல்ல நிலையில இப்படி சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்னு சொல்லவே தேவையில்லை. நான் வர்றேயா, நான் வந்து நிரூபித்த பிறகுதான் நான் வந்து மற்ற இந்த விஷயங்களில் ஈடுபடுவேன் அப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்போ இதுவே வந்து அடிப்படையில பல சந்தேகங்களை ஏற்படுத்துறதுனால இதுல இந்த நிலையில இப்படி இருக்கிற நிலையில நீங்க வந்து அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க அவங்க அப்படின்ற நிலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாவாக்கு அனுப்புவதில்லைன்ற முடிவையும் நம்ம அப்படி ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் இதை விட ஒரு கெட்ட முன்மாதிரி நம்ம ஜமாத்துக்கு தேவையில்லை. நாளைக்கு நான் செய்வேன, நாளைக்கு நான் ரூம்ல ஒரு பொம்பளை தனியா வைப்பேன், எம்ஐ வருவாரு, வெளியே வருவேன்,
எல்லாரும் இருக்கிற நேரத்துல என்னங்க சும்மா நேரத்துல தானே நான் இருந்தேன்னு நான் நியாயப்படுத்துவேன். 2 மணிக்கு ஒரு பொம்பளை வர சொல்லி நான் தனியா இருந்துட்டு நியாயப்படுத்துவேன். பிஜேட்ட நான் சொல்லவும் செய்வேன், நான் அரை மணி நேரம் தாங்க இருந்தேன்னு. எம்ஐட்ட நான் சொல்லவும் செய்வேன், 5 நிமிஷம் தாங்க இருந்தேன்னு சொல்லுவேன். 2 பேரும் அல்லா மீது சத்தியமான என் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கவும் செய்வீங்க. நான் அல்லா மீது சத்தியமான மறுத்துட்டு போவேன். மறுத்துட்டு போனாலும் நான் தாவாவுக்கும் போலாம். 1 வருஷம் தானே என்னை ஒத்தி வைப்பீங்க. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்னை பத்தி நீங்க வெளியே வச்சுக்க போறீங்க. நான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு நான் பேசாத இருந்துக்கிற போறேன். எனக்கு வேலை பிஸி, நான் கள்ளப்பருப்பும் மிக்சரும் போட வேண்டிய பாக்கெட் போட வேண்டியிருக்கு, அதனால நான் தாவாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவதாக இருந்தால் இது ஒரு கெட்ட முன்மாதிரி ஏற்படுத்துமா இல்லையா? இத மனதில் வச்சு அல்லாஹ்க்கு பயந்து இது, ஏன்னா இது நம்ம எடுக்கிற முடிவு இதுல உலக லட்சக்கணக்கான பேர் உற்று நோக்கிட்டு இருக்கிற முடிவு, அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான்ற அடிப்படையில இத நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சிறிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்த 2 பேரும் சொல்லி மறுக்கிறீங்க, இது சிறிய விஷயமா? அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லக்கூடிய விஷயம் சின்ன விஷயமா? பெரும் பாவம் அது. அல்லாஹ் மீது பொய் சத்தியம் பண்றது பெரும் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார் என்ற நிலையில நம்ம தௌஹீத மக்கள் மத்தியில எடுத்து வைக்கக்கூடிய நம்ம 2 பேரும், நான் அல்லாஹ் மீது சத்தியமா நான் பண்ணுவேன், அல்லாஹ் மீது சத்தியமா எனக்கு எதிராக அவரும் பண்ணுவாரு, 2 பேரும் சொல்றது சரிதான், 2 பேரும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்குருவோம் வாங்க அப்படின்னு சொன்னா, இதை விட மக்கள் மத்தியில மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நம்ம இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டோமான்னு எனக்கு உள்ளத்துல சந்தேகம் வருது. அதனால இதுல 2ல 1 காணாம இத ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ன்றது எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்றத என்னுடைய கருத்து. 2ல ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணி செய்யணுங்கிறதான இப்பவுமே அறிவிச்சிருக்கோங்கிறாரு. அந்த ஆமி விஷயத்துக்கு ஒண்ணுங்கிறாரு. அது ஆய்வு செஞ்சுட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிடலாம். ஆமீன், அவரும் முடிவு செய்யணும். நீங்க செய்யுங்க. இப்ப நம்ம அவர் திரும்ப வந்தாலும் வராதே அது வேற. இப்பவுமே நம்ம பார்வைக்கு குற்றம் நடந்தது தெரியுது, இதை வச்சே முடிவெடுங்க. தெரியுதுங்கிறாரு. நான் சொல்லிடுறேன். நான் கூட வரலாம். ஏன்னா முடிவு டிஸ்கஷன்ல நேரம் பேசியிருக்கிறோம். சரிங்களா? எல்லாருடைய மனதிலும் சரிங்களா வாக்கரை பற்றி என் மனதில் அந்த எண்ணம் இல்ல, அவரை பற்றி அல்ல, யாரை பற்றியும் மனிதர் புனிதர் என்ற சர்டிபிகேட் நம்ம தயார் இல்லை. சரிங்களா? ஒண்ணு, அது யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல அவங்க எல்லாம் யோக்கியர்கள் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இதற்கு தவறு நடக்கிற பட்சத்துல யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பாக்கருடைய விஷயத்துல ஏற்கனவே நடந்தது தவறு என்ற ஒரு கருத்து இருக்கும் பொழுது, எல்லாரோட உள்ளத்திலும் இருக்கும் பொழுது, இந்த கருத்து 1 நிமிஷமா, அரை மணி நேரமா, 2 நிமிஷமா அல்ல மேட்ரு. நம்ம 1 நிமிஷம் தனித்து இருந்தால் அப்படி நடவடிக்கை எடுக்குங்கிற முடிவு நம்ம அன்னைக்கு எடுக்கல. யாருமே அப்படி பொய் குற்றச்சாட்டு சுமத்துவார்கள், அது விசாரிக்கப்படும், விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் என்ன நடவடிக்கை அப்படின்னு எடுத்தோம். ஆனா இதுல நம்ம அப்படி நிக்கிறோம். இந்த இடத்துல விசாரிக்கப்பட்டு இந்த பிரச்சனை தான் இப்ப மெயின். இந்த 2 பிரச்சனை, இந்த பிரச்சனையை வச்சு இந்த பொம்பட்டை விசாரிக்கிறோம், இவற்றை விசாரிக்கிறோம். 2 பேரும் எல்லாம் சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்ப மார்க் அடிப்படையில் இதுக்கு என்ன தீர்வு நம்ம காண்கிறது, அதை ஒரு டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு அந்த பொம்பளை இல்ல, அந்த பொம்பளை பக்கம் தான் சொல்றது நியாயம் என்ற கருத்தின் அடிப்படையில் நீங்க முடிவு எடுக்கிறதா இருந்தா ஓபன் டிக்ளேர் பண்ணி தூக்கி போடுங்க. ஓபன் டிக்ளேர் பண்ணி தூக்கிடுங்க. இல்லையா இந்த அடிப்படை தவறு என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம், இந்த அடிப்படை இந்த விஷயம் இது தவறு, நாங்க ஜமாத்தை வச்சு பயன்படுத்துவோம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கணும். 2வது ஆமி இப்ராஹிம் லெட்டர் பொறுத்த மாத்திரத்துல இந்த வின்டிவி மேட்ரு 2, இந்த பணம் கொடுக்கிற விவகாரம், வின்டிவில சேர்மன், அதே போல இந்த 2 விஷயங்கள். 3வது ஒரு விஷயம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆமா, இந்த அவர் தனியா வச்சு குற்றச்சாட்டு. இதை தவிர மற்ற எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசி பிடிக்கப்பட்ட விவகாரங்கள் தான். பேசி முடிக்கப்பட்ட விவகாரத்திலேயே நமக்குள்ள இங்கே ஒத்த கருத்து இல்ல, அது காழ்ப்புணர்ச்சி தான். நீங்க என்ன சொன்னாலும் சரி காழ்ப்புணர்ச்சி தான் அப்படின்னு நான் கருதுறேன். சரிங்களா? பேசி முடிக்கப்பட்ட விவகாரங்களை விடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையில் அதுல என்னெல்லாம் நீங்க மிக்சர் பக்கோடா போட்டு சம்பாதிச்சீங்கன்னு சொன்னாலும் சரி, நீங்க கேமரா திருப்பி அணைஞ்சு 2000 சம்பாதிச்சீங்கன்னு சொன்னாலும் சரி, அவங்க நீங்க மக்கள்கிட்ட ரொம்ப கேவலமான சலித்தனமா நடந்து நீங்க 100-200 காசை போய் தின்னீங்கன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாம் ஜமாத்தில் பேசி முடிக்கப்பட்ட மேட்டரா? சீடியை லாபகரமா சம்பாதிக்க ஜமாத்தில் பேசி முடிக்கப்பட்ட மேட்டரா? இப்படி ஒவ்வொரு அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரங்களை எடுத்து வைத்து இது ஜமாத்தில் பேசி முடிக்கப்பட்ட விவகாரங்கள் என்னென்ன, ஜமாத்தில் ஏற்கனவே முடிக்கப்படாத விவகாரங்கள் என்னென்ன, முடிக்கப்படாத விவகாரங்கள் எடுத்தால் அது நியாயம்.
முடிக்கப்பட்ட விவகாரங்களை எடுத்தோம்னு சொன்னா அது குரோத மனப்பான்மையில நாம வந்து ஒரு மனிதனை திட்டமிட்டு பலிவரா வாக்கு நான் சொன்னு சொல்றேங்கல்ல வாக்குற திட்டமிட்டு காயம் இதெல்லாம் இந்த கடிதத்துல அவர் சொல்லிக்கிறார். இன்னும் சொல்ல போனா அழகா தௌஹீத் வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த ஹாமிம் இப்ராஹிம் வந்தால் அவருக்கு ஆதாரம் தெரியாது, எந்த செய்தியும் தெரியாது. இங்க நம்ம பேசப்பட்டதின் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா தகவலும் இங்கிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ஆதாரங்களும் நாம் தான் சமர்ப்பிக்கப்படணும். இங்க நான் என்ன மீன் இந்த வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த மதசா பழைய மதசா இருக்குங்கல்ல மதுரவாய் மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அவருக்கு யார் சொல்லியிருப்பான்? இங்க உள்ள யாராவது அங்க சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அதுதான் நம்ம தான் ஒண்ணு போய் சாட்சி நிப்பாட போறோம். அப்ப நம்ம தான் சாட்சி என்று சொன்னால் அவர் தேவையில்லை. நம்ம தான் சாட்சின்னு சொன்னா அவருக்கு அவர் வந்து கருவி. சாட்சி எல்லா ஆதாரங்கள் தான் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்து நீங்க வாசிங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து நீங்க வாசிங்கன்னு சொல்றது சமானம் தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முடிவு ஒரு கருத்து நம்ம இருந்தோம்னு சொன்னா எல்லாரும் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம தான் ஆதாரம் கொடுக்க போறதா இருந்தா ஏன் இந்த ஜமாத்தை கூட்டு விசாரிங்க? பாக்கணும் கண்டிப்பா சொல்ற ஒழுக்கக்கேடு நிரூபிக்கப்பட்டா தூக்கி நீங்க இல்ல அதை கையில் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணி நாங்க தயாரா இருக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் எழுப்புவோம். ஏற்கனவே அந்த வேலை செஞ்சிருக்கிறோம் அடிப்படையில் சொல்றோம். ஏற்கனவே அந்த வேலை செஞ்சிருக்கிறோம் சரிங்களா? ஆனா வந்து பிஜே நம்ம சுமத்துறாங்க எல்லாமே நல்லா எடுத்துக்கணும். நான் இவர்கிட்ட போன் பண்ணி சொன்னேன் யார்கிட்ட நம்ம ஜின்னாட்ட. ஏன்னா அப்ப ரொம்ப வந்து எனக்கு யார்கிட்ட சொல்றது எனக்கு மனசு படல. சரி அவர் தான் இதுக்கும் உறவா இங்க வந்து உள்ளக்கூடியவரா இருப்பார் நினைச்சேன். அவரை போன் போட்டு இந்த மாதிரி செய்தி வந்தா கூட நான் நம்ப தயாரில்லை கூட இதுல வந்து நான் பேச விரும்பல. ஏன்னாக்க வந்து இப்ப பாக்கர் படுத்து கிடந்தாருக்கோ இன்னொருத்தர் படுத்து கிடந்தாரு சொல்றதுக்கோ எந்த ஒரு ப்ரூஃப் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு ஆதாரம் சமர்ப்பிக்க முடியாது. அதனால அல்லாஹ் வந்து எவன் ஈஸியா பரிசு ஊத்தக்கூடாதுதான் கடுமையான சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு சருத்தை போட்டு அமைச்சிருக்கிறாங்க. அடிப்படையில அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தா ஹாமிம கலட்டுங்க. ஏன்னா இதுல எல்லாமே வந்து நம்ம கொடுக்கப்பட்டதுதான், நம்ம சொன்ன விஷயங்கள் தான். அப்ப நம்ம என்னன்னு பேசி முடிவுக்கு வரணும். ஒளி மரம் வேணாம். இதோட முடிச்சு நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க? சொல்லிட்டு இதான் முடிவு. ஹாமி இப்ராஹிம் தேவையில்லை. ஏன்னா இந்த கருத்து நம்ம கொடுத்த கருத்து தான். அவர் சொன்னது நானும் ஆமோதிக்கிறேன். அதாவது ஒண்ணு விசாரிச்சு நிரூபிங்க, இல்லாட்டி வழக்கம் கூட தாவாக பயன்படுத்துங்கிறாரு. ஹாமி இப்ராஹிம் விஷயத்துல நான் மாற்று கருத்து இருக்குங்க. ஹாமி இப்ராஹிம் வந்து கருவிதான். இது லெட்டர் எழுதி கொடுத்த லெட்டர் வாசிக்கிறவர் தான். அங்க ஒண்ணு சபையில் வாசிப்பார். ஆதாரங்களை மற்ற சாட்சி எல்லாமே கொண்டு வந்து நம்ம தான் நிரூபிக்க போறோம். நம்ம தான் விசாரிக்கப்பட்ட மேட்டர் முதல்ல சொல்லிட்டேன். எதெல்லாம் விசாரிக்கப்பட்ட தவிர்த்துட்டு கொண்டு வர மாட்டாங்க. நீங்க அப்படி என்ன இருக்கு ப்ரூவ் பண்ண முடியும்? ஒண்ணு இல்லைங்க, அப்படி என்னங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். இதுல என்ன இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும். பேசி முடிக்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னு தெரியும். முடிக்கப்படாத விஷயம் என்னன்னு தெரியும். இந்த சொன்னாங்க பண குற்றச்சாட்டு உண்மையில எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு நடந்து நீங்க சாட்சியா இருந்ததோ, அதுக்கு வந்து அதுக்கு கொடுத்ததோ, பணம் மற்ற மக்கள் கொடுத்துருக்காங்கிறதோ, எவ்வளவு சேர்வானங்கிறதோ, எவ்வளவு லாபம் கிடைச்சாங்களோ, எது ஒப்பந்தம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப புது விஷயம். அதுக்கு நீங்க சாட்சி இருக்கீங்க. அதுக்கு தேவநாதன் இருக்கிறார், இவர் இருக்கிறார், அது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனையை தனியா என்ன டீல் பண்ணணும். இந்த பொருளாதார விவகாரத்தில் என்ன நிலை ஏனுங்க? அதுல குற்றச்சாட்டா உங்களை குற்றச்சாட்டு வேண்டியது இல்ல. இந்த குற்றச்சாட்டா தூக்கி போடுவோம். பொருளாதார மோசடி பண்ணிருக்கிறார் சுமத்துவம் குற்றச்சாட்டு ஏன் தனிமைப்படுத்துறீங்க? நான் கேட்கிறேன், இந்த தௌஹீதுக்காக இந்த கொள்கைக்கு வந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைப்புல இருக்கு. அதுக்குதானே உங்க மூலியமா தான் நாங்க வந்தோம். உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய எழுத்துக்களையும் படிச்சா நாங்க வந்தோம். நாங்க வந்து ஒரு காலத்துல இருந்து குரானுக்கு மாற்றம் போயிட மாட்டோம். தனிப்பட்ட குரோதம் விரோத அடிப்படையில் மனுஷனுக்கு தௌஹீத் மேல எனக்கும் இருக்கு, ஏன் மேல அவருக்கு இருக்கும், என் மேல அவருக்கு இருக்கும், அவர் மேல எனக்கு இருக்குது. இல்லன்னா மறுக்க தயார் இல்லை. ஆனால் ஏன் நிக்கிறோம்? இந்த ஜமாத்துல தௌஹீத் இருக்குது. இதை விட்ட வேற எங்கேயும் போகவே முடியாது. இதுல இருந்து நம்ம போனா நம்ம நாசமா போயிடும். ஏற்கனவே நேரத்தில் நான் பயிற்சி எப்படி பயிற்சி செஞ்சுக்கிறேன்? இந்த ஜமாத்துல இருந்து எவெல்லாம் போனானோ நான் வெளியில பாக்குறேன், எவனெல்லாம் போனானோ அவனை எந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறான்? ஒண்ணு தௌஹீதை எதிர்த்து பேசக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பான். ரெண்டாவது எப்படி போயிருப்பான்? அவன் தற்கொலையா போயிருப்பான். தற்கொலை என்ன அர்த்தம் சொன்னா ஒரு முழு மோசத்துக்கு உதாரணம்